இந்த எபிசோடில் நாம் சிதம்பரம் இயக்கி மலையாளத்தில் வெளிவந்திருக்கிற மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, கொச்சியை சேர்ந்த மஞ்சுமேல் பாய்ஸ் என அழைக்கப்படும் 10 நண்பர்கள் கொண்ட குழு கொடைக்கானலுக்கு சுற்றுலா கிளம்புது. ஆர்வம் மிகுதியால் பார்வையாளர்கள் செல்ல தலைவிதிக்கப்பட்ட குணா குகை பகுதிக்கு சென்று பார்க்க விரும்புகிறாங்க. அப்போது எதிர்பாராத விதமாக நண்பர்கள் ஒருவரான ஸ்ரீநாத் பாசி அங்கு இருக்கும் பழத்தை கவனிக்காமல் கால்நடைவில் குகைக்குள்ளே விழுந்துடுறாரு. அதிர்ச்சியடையும் நண்பர்கள் அவரை காப்பாற்றுமாறு அருகில் இருப்பவர்களையும் காவல் நிலைய அதிகாரிகளும் அழைத்து கெஞ்சுறாங்க. அந்த குகையில விழுந்தவர்கள் இதுவரை உயிர் பிழைத்ததில்லை என்றும் அவர்களது உடலின் பாகங்கள் கூட கிடைத்ததில்லை என கூறி நண்பர்களை ஊருக்கு கிளம்புமாறு போலீசார் அறிவுரை கூறுறாங்க. அதற்குள் விஷயம் வெளியே பரவ வேறு வழியின்றி தீயணைப்புத்துறை வரவழைக்கப்பட்டு மீட்பு முயற்சி துவங்குது. ஆனாலும் வீரர்கள் எவரும் உயிர் பயத்தில் பள்ளத்தில் இறங்கி தேடுவதற்கு மறுக்கிறாங்க. இந்த நிலையில நண்பர்கள் ஒருவரான சௌஃபின் ஜாகி தானே இறங்குவதாக முன்வராரு. உருவத்தில் பருமனான அவரால் அதில் இறங்க முடிந்ததா, ஸ்ரீநாத் பாசியை காப்பாற்ற முடிந்ததா என்பதே இந்த படத்தோட மீதி கதை. எப்போதாவது நாம் செய்தித்தாள்கள் பார்க்கும் ஒரு நிகழ்வு அதே சமயம் நிஜத்தில் நடந்த சம்பவம் இவற்றை மையப்படுத்தி இந்த படத்தை இயக்கியிருக்காரு இயக்குனர் கமல். அளித்த குணா படம் மூலம் புகழ்பெற்ற குணா குகையை சுற்றி பின்னப்பட்டுள்ள கதை என்பதாலோ என்னவோ படத்தின் துவக்கத்திலேயே குணாவின் இடம்பெற்ற கண்மணி அன்போடு என்கின்ற முழு பாடலையும் டைட்டில் கால் விஷுவலாக இடம்பெற செய்து கமலுக்கு தங்களது நன்றியை வெளிப்படுத்தி இருக்கிறார். கிளைமேக்ஸிலும் இதே டச்சிங்கை கொடுத்திருக்காங்க. இளைஞர்கள் 10 பேர் என கூட்டமாக இருந்தாலும் அவர்களில் நமக்கு அறிமுகமானவர்கள் என்னவோ பள்ளத்தில் விழுந்த ஸ்ரீநாத் பாசியும் துணிச்சலாக அவரை காப்பாற்ற முயற்சிக்கும் சௌபின் சாகிர் மட்டும்தான். இதில் நண்பனை காப்பாற்ற முயற்சிக்கும் சௌபின் போராட்டம் நம்மை கடைசி வரை அரை மணி நேரம் பதற்றத்திலேயே வச்சிருக்கு. இவர்களை தாண்டி தமிழர்களான ஜார்ஜ் மரியான் மற்றும் ராம் சிறுவரும் இந்த இளைஞர்கள் குழுவுக்கு உதவ துடிக்கும் அந்த பகுதி மனிதர்களாக முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. கதைநகரின் மூலம் தமிழகத்தில் உள்ள கொடைக்கானல் என்பதால் படத்தின் பெரும்பாலான வசனங்கள் தமிழிலே இருக்கு. மேலும் படம் துவங்கிய அரை மணி நேரத்திற்கு பிறகு எங்கும் தமிழ் முகங்களாக காட்சியளிப்பதால் ஒரு தமிழ் படம் பார்த்த போன்ற உணர்வு தான் ஏற்படுது. எப்போதுமே இதே போன்று மீட்பு பணியை மையப்படுத்தி சர்வதேச தொழிலாக உருவாகும் படங்கள் குறைந்தபட்ச விறுவிறுப்புக்கும் வெற்றிக்கும் உத்தரவாதம் தருவதாகத்தான் இருக்கும். இந்த படம் அதே போல இடைவேளைக்கு பின் என்ன நடக்குமோ என்று நம்மை பதவதைக்க வச்சு விடுது. இந்த இளைஞர்கள் குழு தங்களது ஊரில் கயிறு இழுக்கும் போட்டியில் அடிக்கடி கலந்து கொள்வார்கள் என காட்டியது. நண்பனை மீட்க சௌபின் பள்ளத்தில் இறங்குவதற்காக அவர்களது சிறுவயது பிளாஷ்பேக் சம்பவம் ஒன்றை காட்டுவது என இந்த மீட்பு பணியில் எழக்கூடிய லாஜிக்குகளையும் அழகா சரி செய்திருக்கிறார் இயக்குனர். ஆரம்பத்தில் தமிழக காவலர்களை மோசமல்லாக காட்டினாலும் போக போக கிளைமாக்ஸில் அவர்களது பெருந்தன்மையை வெளிப்படுத்த தவறுன்னு சொல்லலாம். படத்தில் ஒளிப்பதிவாளர் சைஜு காலத்தின் பங்கு மகத்தானதாக இருக்கு. குறிப்பாக குகைக்குள் மீட்பு பணி நடக்கும் காட்சிகளில் அவர் மட்டுமல்ல, நாமும் சிக்கிக்கொண்டதை போன்ற ஒருவித நடுக்கத்தை ஏற்படுத்தி விடுறாரு. அதிலும் ஸ்ரீநாத் பாசி அந்த குகைக்குள் உள்ள இந்தி இடுக்குகள் சிக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கீழே எழுவது நம்மை உரை வைக்கும் காட்சியாக இருக்கு. மொழி தாண்டி ரசிக்கக்கூடிய படங்களில் பட்டியல் இந்த படமும் இணைந்திருக்குன்னு சொல்லலாம்.